Hello guys, welcome back to C# tutorial. இந்த tutorialல நம்ம வந்து எப்படி ஒரு ஒரு custom exception class வந்து எழுதுறது, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரீவியஸ் tutorial யூஸ் பண்ணியிருந்த அதே சாம்பிள் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன். ஓகேங்களா? டிவைடட் பை 0 எக்ஸெப்ஷன் போட்டோம்ல, அந்த ப்ரோக்ராம் தான். இப்போ வந்து ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். ஓகே, கிளாஸ் நேம் வந்து நான் கஸ்டம் எக்ஸெப்ஷன் வச்சுக்கிறேன். கஸ்டம் எக்ஸெப்ஷன். ஓகே, ஸோ அந்த கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிளாஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே, கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிளாஸு நான் ப்ரீவியஸில் டுட்டோரியலில் சொன்னது போலவே எக்ஸெப்ஷன் கிளாஸ்லேருந்து நான் இன்ஹெரிட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, என்னென்னா ஒரு பப்ளிக் மெத்தட், ஏன்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எதுவும் பிரிண்ட் பண்ணாத ஒரு மெத்தட், எதுவும் ரிட்டர்ன் பண்ணாத ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அதோட பேர் வந்து பிரிண்ட் கஸ்டம் எரர். ஓகேங்களா? ஸோ மெத்தட் வச்சுருக்கேன். இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா console.writeLine. ஓகே, console.writeLine. writeLineல வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த டிவைசர் cannot be null, 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட மெத்தட். இந்த மெத்தட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா, ஒரே ஒரு மெத்தட் தான் வச்சுருக்கேன், பிரிண்ட் கஸ்டம் எக்ஸெப்ஷன். நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்த ரெண்டாவது நம்பர் இருக்குது இல்லையா, இந்த ரெண்டாவது நம்பர் வந்து 0வா வந்தது அப்படின்னா, ஓகேங்களா, இட் மீன்ஸ் தட் இஃப் செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு 0ன்னும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரே எக்ஸெப்ஷன் வந்து நான் த்ரோ பண்ண போகிறேன். அது என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, த்ரோ நியூ நம்மளோட கஸ்டம் எக்ஸெப்ஷன். ஓகே, ஸோ கஸ்டம் எக்ஸெப்ஷன் தான் த்ரோ பண்ணுறேன். த்ரோ பண்ணோன்னே எனக்கு கேட்ச்க்கு வந்துடுமா, கேட்ச்சில் வந்து அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன இருக்கணும், ஸோ கஸ்டம் எக்ஸெப்ஷன்றது கிளாஸ் இருக்கணும். கஸ்டம் எக்ஸெப்ஷன் அதுக்கான ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட மெத்தடை வந்து நான் கால் பண்ணிவிடுவேன். எந்த ஆப்ஜெக்ட்னா, இப்போ நான் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் கால் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்டு கஸ்டம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரிண்ட்டு கஸ்டம் எரர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் கஸ்டம் எரர் இங்கே போகும். இங்கே போய் பார்த்தா டிவைசர் கேனாட் பி 0 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபைன், இந்த மெசேஜ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அந்த மெசேஜ் எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஓகே, சாரி, ஸ்டாக் ட்ரேஸ் மெசேஜ் எதுவும் பிரிண்ட் ஆகாது. பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகியிருக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்புட் தரப்போகிறேன். 2 இன்புட் கேட்குது. ஸோ நான் ஃபஸ்ட் இன்புட் வந்து ஆஸ் யூஷுவல் 4ன்னு சொல்லி தரேன். செகண்ட் இன்புட் 0ன்னு சொல்லி தரேன். 0ன்னு சொல்லி தந்த உடனே பார்த்தீங்கன்னா டிவைசர் கேனாட் பி 0. நெக்ஸ்ட் த ஃபைனலி பிளாக்ல நான் என்ன போட்டிருக்கேனோ அந்த இது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த எக்ஸெப்ஷன் நம்ம இப்போ கஸ்டம் எக்ஸெப்ஷனை வந்து யூஸ் பண்ணலன்னா எனக்கு என்ன மாதிரி எக்ஸெப்ஷன் வந்திருக்குன்னா, டிவைடட் பை 0 எக்ஸெப்ஷன் வந்திருக்கும். ஓகே, நம்மளோட ப்ரோக்ராமில் இப்போ டிவைடட் பை 0 எக்ஸெப்ஷன் கிளாஸ் இல்லைன்றனால எக்ஸெப்ஷன் கிளாஸில் ஹேண்டில் ஆகிட்டு ஃப்ரம் பேஸ் கிளாஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். பட் நான் என்ன பண்ணேன்னா, இப்போதைக்கு ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிளாஸ் எழுதி அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிளாஸை வந்து கால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே உள்ள அந்த வேல்யூ இருக்குது இல்லையா, ஸோ லைக் டிவைசர் கேனாட் பி 0, இந்த மாதிரி வந்து ஒரு யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் யூசருக்கு வந்து விசிபிள் பண்ண முடியும். நமக்கு இருக்கிற இப்போ ஸ்டாக் ட்ரேஸ் இருக்கு இல்லையா, ஸ்டாக் ட்ரேஸை வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும் ஆஸ் யூஷுவலாக நமக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி. ஸோ அது எப்போ வந்து CS.stack trace. இந்த ஸ்டாக் ட்ரேஸ்ன்றது எங்கே இருந்ததுன்னா நம்மளோட பேரண்ட் கிளாஸ்லேருந்து வரும் எக்ஸெப்ஷன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஆகுது, என்கிட்ட பில்ட் ஆகிடுச்சு, பிரிண்ட் ஆகுது. ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிவைசர் கேனாட் பி 0ன்றது நம்மளோட கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிளாஸ்லேருந்து பிரிண்ட் ஆகுறது. இங்கே இருக்குது இல்லையா, இது வந்து என்னோட ஸ்டாக் ட்ரேஸு. இந்த மாதிரி ஸ்டாக் ட்ரேஸ் வந்து எனக்கு எங்கே இருந்துக்குது, இந்த ஸ்டாக் ட்ரேஸுன்ற இதுவே வந்து என்னோடய கிளாஸில் கிடையாது. ஃபைன், அது எங்கேருந்து கால் ஆகுதுன்னா எக்ஸெப்ஷன் கிளாஸில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நான் இந்த வேல்யூ வந்து கால் பண்ணி தரேன். ஸோ எனக்கு என்னோடய மொத்த எக்ஸெப்ஷன் கிளாஸும் எனக்கு வந்து எக்ஸெப்ஷன் ஃபுல் ஸ்டாக் ட்ரேஸும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, கஸ்டம் கிளாஸ் எக்ஸெப்ஷன் கிளாஸ் நம்ம எழுதி நம்ம வந்து ப்ரோக்ராமில் கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.